ஏன்னா அப்போது இப்போ இருக்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் சாப்பாடுலாம் அந்த டைமில் இல்லை போல இருக்கு. அவங்க எல்லா இடத்துலையும் போய் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வர்றது, அதுக்குமே ஒரு தனி ஆள் போய் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த நாட்கள்ல இருந்து நம்ம படங்களை வந்து நம்ம போய் பார்க்கும்போது அந்த படங்களுக்கான ஆவணங்கள் வந்து எங்கேயுமே இருந்தது கிடையாது. என்னன்னு போய் படிக்கும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, இதுவும் நிரந்தரம் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு எப்போ வேணா ஏதோ ஆகும். ஏன்னா இது வந்து ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் தாண்டி ஒரு லக்குன்றத விட ஒரு ஃபேவர் ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் வந்து. ஸோ கிளாசிக் அப்படின்றதோட ஃபீச்சர் அதுதானே. இது எல்லா காலத்துக்கும் வேலை செய்யும். ஒரு முறை படிக்கும் போது வேற அர்த்தம் தரும். ஓகே. வணக்கம் இலக்கிய குரங்குகள். வணக்கம் இலக்கிய குரங்கு. வணக்கம் மைனி. வணக்கம் விஜய். சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு என்ன புத்தகம்? இன்னைக்கு என்ன அழ வச்சேன்னு வச்சுக்க. இன்னைக்கு நீ அவ்வளோதான் ஒரு சந்தோஷமான புக்காக சொல்லணும். தமிழ் இலக்கிய முக்கால்வாசி சோகமாக தான் இருக்கும். பட் இன்னைக்கு என்ன புக் வந்து? இது வந்து சந்தோஷம் சோகம் அதெல்லாம் கிடையாது. இது வந்து தமிழ் திரைக்கலைஞர்களை பற்றின ஒரு புக்கு. ஓகே, சொல்லுங்க. என்ன கதை, என்ன டைட்டில், யார் எழுதுனா? இது வந்து கரைந்த நிழல்கள், அசோகமித்ரன். அசோகமித்ரன் வந்து செகண்டராபாத்தில் பிறந்தவர். அவர் 20 வயசு வரைக்கும் அங்கே இருந்துட்டு அவங்க அப்பா தவறினதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட ஸ்நேகிதன் எஸ் வாசன் அவர்கள் அவங்க வந்து ஜெமினி ஸ்டுடியோஸில் வந்து அவரை வந்து வேலை செய்கிறதுக்காக கூப்பிட்டு வராரு. ஸோ அவர் அங்கே இருந்து பழக்கப்பட்ட வாழ்க்கை, அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து சினிமா உலகம் தான். ஸோ அவர் பார்த்த மனிதர்களை வச்சு அவர் வந்து கதை வந்து தயார் பண்ணுறாரு. ஸோ பேசிக்காக வந்து 1913 வந்து தமிழ் இந்தியாவில் படம் வர ஆரம்பிச்சு. அந்த நாட்கள்லேருந்து நம்ம படங்களை வந்து நம்ம போய் பார்க்கும்போது அந்த படங்களுக்கான ஆவணங்கள் வந்து எங்கேயுமே இருந்தது கிடையாது. என்னன்னு போய் படிக்கும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்னன்னா, இந்த புக்கோட காலகட்டம் வந்து 1967 இந்த புக்கு வந்த காலகட்டம். ஆனால் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து இது வந்து ரிலேட்டபிளாக இருக்கும். ஸோ கிளாசிக் அப்படின்றதோட ஃபீச்சர் அதுதானே. இது எல்லா காலத்துக்கும் வேலை செய்யும். ஒரு முறை படிக்கும் போது வேற அர்த்தம் தரும். ஓகே. ஸோ அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, 2001 வரைக்கும் இந்தியாவில் வந்து சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரியாக கன்சிடர் பண்ணல. ஆமாம், இப்போ வரைக்கும் பண்ணல. இப்போ கூட பேங்க் லோனு பைக்லாம் வாங்கினா சினிமாக்காரனை தரமாட்டேன்றாங்க. அதாவது இப்போ தர்றதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது, அவங்க தரமாட்டேங்கிறாங்க. முன்னாடி அந்த ஃபெசிலிட்டியே கிடையாது. போன வாரம் தான் கேன்சல் ஆச்சு லோன். நீ சொல்லு. ஸோ அதனால வந்து ஜோக்கு சொல்லு. அது 2001 தான் அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக ரெகனைஸ் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரியாக. ஸோ இதில் என்னன்னா, இவரோட புக்கில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நமக்கு ஜென்ரலாகவே சினிமா அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? ஹீரோஸை நினைப்போம். ஆமாம். அதுக்கப்புறம் ஹீரோயின் நினைப்போம். இல்லை, அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ், அப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸ், இவ்வளோதான் நம்மளோட எண்ணங்கள். ஓகே, இவர் நடிச்சிருக்காரு, படம் சூப்பராக இருக்கும், இவங்க நடிச்சிருக்காங்க, இந்த டேரக்டர் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து இந்த மியூசிக் டைரக்டர் இருக்காரு, பாட்டு இப்படி இருக்கும், அந்த மாதிரி தாட்ஸ் தான் நமக்கு வரும். ஆனால் வெறும் அவங்க மட்டும் தான் சினிமாவா? ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை நம்ம பார்க்குறப்போ அவங்கள பார்த்தேன்னான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பப்ளிக் பிளேஸ்லாம் அவங்கள வந்து ஆமாம், பின்னாடி இருக்கிற பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நமக்கு தெரியாமலே போய். ஆமாம், ஏன்னா இப்போ அவங்கள தாண்டி முன் ஃப்ரண்ட் லைன்லேயே நிறைய பேர் இருக்காங்க. எடிட்டராக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஸ்டண்ட் மேன், நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு எடிட்டிங் அப்படின்னு பண்ணுறப்போ வந்து அந்த கதையோட கிறிஸ்ப்னஸ்ஸே இது தேவையில்லைன்றது அந்த எடிட்டிங் டேபிளில் தான் டிசைட் ஆகும். அங்கே அவங்க சொதப்பினாலும் படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருந்தாலும் அதோட போக்கே மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒன்றொன்றும் இருக்கும் போது முக்கியமாக வந்து இவங்கெல்லாம் ஃப்ரண்ட் லைனில் இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி அது. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் வந்து ஜெயிச்ச வாழ்க்கையாக இருக்கா? அவங்களோட வாழ்க்கை எப்படி நிறைவாக பூர்த்தியாக அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. இது என்னதான் ஒரு கிளாமரான இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் இவ்வளோ பேர் வந்து நம்ம கொண்டாடினாலும், ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் பாலிடிக்ஸில் முதற்கொண்டு வந்து எல்லாருமே வந்து சினிமா ஸ்டார்ஸ் தான் என்டையர் இந்தியாவிலுமே, நாட் ஓன்லி தமிழ்நாடு, எல்லா பக்கமுமே வந்து பாலிடிக்ஸ் முதற்கொண்டு ஒரு நாட்டையே ஒப்படைக்கிற அளவுக்கு வந்து ஒரு விருப்பம், அந்த ஒரு கடவுள் தன்மை வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த கதையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வீழ்ந்தவர்களின் சோக சித்திரம்னே சொல்லலாம். நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? சோகமான புக்கை கொண்டாடாத, சந்தோஷமான மகிழ்ச்சி தழும்பும் ஒரு தமிழ் இலக்கியம் கொண்டு வா அப்படின்னு கொண்டு வந்தேன். இல்லை, இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பியூட்டிஃபுல்லான சோக கதை. நீ சோக சித்திரம்னு சொல்றியா? நீ சரி அழு நீங்க அழு. அவங்க ஏழை மக்களின் சோக வாழ்க்கை இருக்கும். தனி ரூம்ல தம் அடிச்சுக்கிட்டு குமார் மாடியிலிருந்து கீழே விழுந்தான்னு வந்திருக்கும் 4வது பேரால. இல்லை, அத்தனை புக்கு படிச்சிருக்கேன் அந்த மாதிரி. இதுல எந்த மரணங்களுமே பதியப்படலை. ஒன்லி தற்கொலை. சொல்லு. ஸோ இது வந்து இந்த புக்கில் வந்து அந்த அதாவது நம்மளோட ஒரு ஸ்டூடியோவில் இருக்கிற எம்ப்ளாயீஸ், அந்த ஸ்டூடியோவில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட வீழ்ச்சிக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்றத, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக சோகமாக இருந்தாங்கிறது அந்த புக்கில் சொல்லியிருக்கு. ரைட்டு.
ஸோ இதில் வந்து எப்படி அதாவது கதை வந்து நடராஜன் அப்படின்ற ஒரு பர்சன் கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. அவர் வந்து நல்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் வந்து நல்ல சினிமாவை பற்றின ஒரு புரிதல் உள்ள ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அதாவது அந்த சினிமா ஒர்க் பண்ணுற டீமே வந்து நீங்கள் எப்போ ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் பயங்கர ஸ்ட்ராங்கான பர்சன். ஆனால் அவரோட வாழ்க்கை வந்து இந்த கதையோட முடியல. கதை ஆரம்பிக்கிறதே அவர்கிட்ட தான் ஆரம்பிக்குது. முடியும் போது வந்து அவர் கால் வீங்கி கண்ணு தெரியாமல் அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இறந்து உன்று வாழ். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து அவரோட வாழ்க்கை இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு எபிசோடுமே ஒரு கதை மாந்தர்கள் இருக்காங்க. விச் மீன்ஸ் இது வந்து ஒரு நாவலாக இருந்தாலும் கூட இது வந்து தனித்தனியே ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து காட்டுது. ஒரு டைப் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்க, ஒரு சாப்டர் ஒரு ஆளுங்க. ஆமா அந்த மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ எல்லாமே ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இன்டர்லிங்க் ஆகுறாங்க. ஒரு ஹைப்பர் லிங்க் கதைகள் மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து ஒரு அவுட்டோர் யூனிட்டுக்கு வந்து பிளான் பண்றாரு, அவுட்டோர் ஷூட்டுக்கு. அப்போ அவர் என்ன பண்றாரு, காலையில் அவரோட வீடோட சைஸ் பார்த்தீங்கன்னா குட்டியோண்டா, 3 பிள்ளைங்க, அம்மா, ஒய்ஃப் எல்லாரும் இருக்காங்க. அதாவது அவரால் கால் வச்சு கூட நடக்க முடியாத மாதிரி ஒரு வீடு. அவர் ஒரு 3 மணிக்கு கிளம்பி போறாரு. அவர் 3 மணிக்கு கிளம்பி போறாருன்னா அவரை கூப்பிட வந்திருக்க வண்டி அதுக்கு அவனோட வாழ்க்கை அதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா இவர் போயிட்டு ஃபுல்லாக அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து எல்லாமே வந்து ஆட்களை கூப்பிட்றது, ரைட் ஃப்ரம் கேமராமேன், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், குரூப் டான்சர்ஸ், டான்ஸ் மாஸ்டர், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வர எல்லா பிளானிங்குமே இவர் தான் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அத்தனை ஃபோன் கால், அவ்வளோ கோஆர்டினேஷன், எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அந்த சாப்டரோட எண்டில் அவர் எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றிட்டு, அந்த டான்சர்ஸ்லாம் பஸ்ஸில் ஏற்றிட்டு தூங்குறாரு, வாயை புலந்த மாதிரி தூங்குறாரு. ஸோ அந்த ஒரு வாழ்க்கை வந்து அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு வந்து அவ்வளோ டைட்டாக இருக்குது. இதெல்லாம் இது இங்கே வந்து அவரோட கதை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் டீமில் சம்பத்னு ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான். அடுத்த கதையில் வந்து அவன் ஒரு கதை மாந்தராக இருக்கான். அவன் எப்படி வந்து அதாவது இந்த கதையிலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் அவன் தான். சரி. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் சாவலையா இல்லை, அவன் மட்டும் தான் ஜெயிச்சிடறான். அதாவது அவன் இருந்த இடத்த விட்டு அவன் வந்து மேல் நோக்கி வர்றான். பட் ஆனால் அதுவுமே எப்படி நமக்கு கதையோட முடியல ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஓகே இதுவும் நிரந்தரம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு எப்போ வேணா ஏதோ ஆகும். ஏன்னா இது வந்து ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் தாண்டி ஒரு லக்குன்றதை விட ஒரு ஃபேவர் ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் வந்து கொழிக்க முடியும். அதனால தான் ஏன்னா நான் நிறைய இடத்துல யோசிப்பேன். இப்போ சினிமாவில் இருக்கவங்க வந்து இப்போ நீங்கள் அந்த கொலைன்னு சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா நான் யோசிப்பேன், உங்களோட லைஃப் ஸ்டைல அப்படி தான் வாழ்ந்தாகணும். இப்போது ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவங்க வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும். அவங்க இவ்வளோதான் காசு வாங்குறாங்கன்னா கூட அவங்க இடத்துக்கு போகிறாங்க, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னா பொய்யா காட்டிங்க, ஒரு மாஸ்க் ஒன்று போட்டுகிட்டே இருக்கணும், காட்டிக்கணும். இப்போது நம்ம கொண்டாடுறோமே நடிகர்கள், ஏன்னா நடிகர்கள் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அவங்களும் வந்து இருக்கிறதுலே ப்ரெஷர் இல்லாத வேலை வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தான். பிகாஸ் அவங்க வந்து நடிச்சு மட்டும்தான் கொடுத்துட்டு போகணும். ஆனால் அவங்க அந்த ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் பார்க்குறோம், நம்ம அவங்கள மாதிரி ஒரு உடல் வேணும், இவங்கள மாதிரி நமக்கு வந்து அஜாந்த பகுவாக இருக்கணுன்ற மாதிரி யோசனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு அதுதான் வேலையே. கரெக்டுங்களா? அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்க அதுக்கான மெனக்கடல்கள் பண்ணுறது வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெனவர்ஸாக இருக்கும். தன்னால் அதையும் தாண்டி தனக்கான அந்த மார்க்கெட்டையும் பிடிக்க முடியல, தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல அப்படின்றப்போ வந்து அவங்க அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு ஒரு விரக்தி வந்துடுது. ஏன்னா அவங்க நடந்திருக்கு, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதான் அவன் வந்து ப்ரொடக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணுறான். அவன் வந்து அவன் ஃபேமிலியை கூட்டு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஷூட்டை காட்டணும்னு நினைக்கிறான். அது அவுட்டோர் முடிஞ்சு இன்டோர் ஷூட்டுக்கு வராங்க எல்லாருமே. வந்த இடத்துல வந்து ஹீரோயின் வந்து சேரல. அவுட்டோர் ஷூட் முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரவே இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரல. ஆனால் எல்லாமே ஒரு செட்டு போடுறதுலேருந்து ஒரு பீச் செட் போட்டிருக்காங்க. அதுக்கான மெனக்கடல்களையும் வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. எப்படி அந்த காலத்தில் வந்து ஸ்டூடியோஸ் இருந்திருக்கு, எப்படி அவங்க செட்டு போடுறாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்னன்னா, அன்னைக்கு பயங்கர சேலஞ்சாக போயிடுச்சு. பிகாஸ் நெக்ஸ்ட் டேலேருந்து அந்த ஃப்ளோரை வந்து இன்னொரு கொடுத்துருவாங்க. அது ரொம்ப நாளைக்கு போகும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு நாள் அந்த காட்சியை கண்டிப்பாக முடிச்சாகணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹீரோயின் வரல. ஸோ அந்த ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இவங்களோட ப்ரொடியூசர் வராரு. ப்ரொடியூசர் ரெட்டியார்ன்ற ஒரு கேரக்டர் அப்போ வராரு. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு யோசிச்சு எல்லாரும் நடராஜன் அமிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்த நடராஜன் ஆல்ரெடி அந்த ஹீரோயின் வீட்டுக்கு அமிச்சிட்டாரு, போய் கூட்டுவான்னு சொல்லிட்டு. அவங்க வரல, எதுவுமே தாக்கல் இல்லை அப்படின்றதுனால இங்கேருந்து சம்பத்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாம் போயிட்டு அங்கே வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே போகிறாருன்றதோட இந்த சாப்டர் முடியுது. நடுவில் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த முக்கியமான ஒரு விஷயம் இந்த செகண்ட் சாப்டரில் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, அந்த சாப்பாடு, அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்ல வந்து சாப்பாடு அப்படின்றது ரொம்ப வைட்டலாக இருக்குது. ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்து அந்த சாப்பாட்டுக்காக வந்து தே கம் ஃபார் த ஜாப்.
சரிங்களா. ஸோ ஒருத்தருக்கும் சாப்பாடு இது பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு வேலையாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்போது இப்போ இருக்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் சாப்பாடுலாம் அந்த டைமில் இல்லை போல இருக்குது. அவங்க எல்லா இடத்துலையும் போய் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வருது. அதுக்குமே ஒரு தனி ஆள் போய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ சம்பத் அப்படி போகிறப்போ ஒரு டிரைவர் பார்க்குறான். ஏன்னா ஆஸ் யூ நோ ஷூட்டில் வந்து டிரைவர்ஸும் முக்கியம். ஏன்னா ஏற்கனவே போன சாப்டரில் பார்த்தோன்னா எல்லாரும் போய் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ ஒரு டிரைவர், ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து நான் உன்னை கூப்பிட்டு போய் ஸ்டூடியோவில் விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் கூப்பிட்டு போகும்போது கேட்குறான், முன்ன மாதிரி ஏன் எங்களை நீங்கள் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி ஷூட்டுக்கு, என்னையும் கூப்பிடுங்க, நான் வேணா 30 ரூபாய் கையெழுத்து போட்டு கொடுத்து 25 ரூபா குறைவா 25 ரூபா வாங்கிக்கிறேன். விச் மீன்ஸ் அந்த இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு அவங்க நியாயமா 30 ரூபா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல அட்லீஸ்ட் 25 ரூபாய் கிடைச்சாலும் பரவாயில்ல. மட்டுமே நம்பி வாழ்ற அந்த ஒரு தினசரி வேலை செய்யறவங்க. ஆமா, இவங்க எல்லாமே மேக்ஸிமம் அன்றாடம் காட்சிகளாக தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக அது எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு அவன் போனான்னா 25 ரூபாய் நஷ்டம், கிடைக்கலாம் 30 ரூபாய் நஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி. ஆமாம். 3rd சாப்டரோட கதை மாந்தர் வந்து ரெட்டியார், அவரோட வீடு. ஸோ அவர் வந்து வீட்டில் இருக்காரு. அவர் வந்து எப்படின்னா தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராக வெளியில் காட்டப்படுறாரு. ஆனால் அவரோட லைஃப் வந்து ரிவர்ஸில் தான் போகுது. விச் மீன்ஸ் அவங்களோட கீழ் வீடு, அவங்க பெரிய வீடு, அதில் கீழ்த்தளம் ஃபுல்லாக ஜப்தி ஆகிருக்கு. டெலிஃபோன் கூட வைக்க டேபிள் இல்லாமல் அங்கே வந்து ஒரு ஜன்னலோட விளிம்பில் தான் அந்த ஃபோனே வச்சுருக்காங்க. மாடி வீட்டில் ஒரே ஒரு அறை மட்டும் தான் திறந்துருக்கு. அந்த அறையில் தான் ஒய்ஃபு, அவரோட முதல் சம்சாரத்தோட பையன் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு போகணும் அப்படின்றப்போ பேசுகிறாங்க. அப்போ அவரோட பையன் ஒரு கேரக்டர் வைக்கிறாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்படி வந்து தன்னோட அப்பா வந்து தன்னோட அம்மாவை விட்டுட்டு இன்னொரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கூட இருந்து இந்த ஒரு கஷ்டமான டைம்லேயும் அவன் கூட இருக்கான். அந்த மாதிரி ஒரு பையனை அவனை காட்டுறாங்க. அந்த ஃபாதர் சன் பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ரெகுலர் வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்க்கையும் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்துடுறாரு. ஹீரோயின் வரல அப்படின்னோன்னா அவர் கிளம்பி அந்த ஹீரோயினை போய் நேரில் பார்த்து கூப்பிட்டு வரதுக்கு போகிறாரு. ஸோ என்ன இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அந்த ஹீரோயின் வந்து சிக்கா இருக்காங்க அந்த மாதிரி. அங்கே போயிட்டு அவர் பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு பர்சனாக இருக்கார். இருந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீ இந்த மாதிரி வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறது ஒன்றில் போயிட்டு பின்னாடி அவர் சொல்றாரு, மேபி நான் கூட உனக்கு அப்பாவா இருக்கலாம். ஜஸ்டிஃபை பண்ண எனக்கு புரியல. ஜஸ்டிஃபை பண்ணனும்னா அவர் கூப்பிட போறாரு, இப்படி தான் கூப்பிடுறவங்க வீட்ல இருக்காங்க, இப்படி தான் கூப்பிடுவாங்களா சொல்றீங்க? இல்ல, அவங்க போய் பேசிக்கா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கோம்னா அவ ஒரு டேட்டுக்கு போவா, ஒரு வயசான ஒரு தொழிலதிபர் அந்த மாதிரி யாரோட டேட்டுக்கு போவா. அவர் போய் பேசிக்கா அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு வரணும். ஒரு கோவமா போறாரு. ஆனா திடீர்னு வந்து அவ மேல இறக்கமாயி அவர் சொல்றாரு கடைசியில் இந்த மாதிரி வந்து இப்போ வந்து உனக்கு வந்து இளமை இருக்கு, அந்த இளமை இருக்கிறப்போ உனக்கு வந்து நீ வந்து இந்த மாதிரி புரண்ட அப்படின்னா உன்னோட வாழ்க்கை வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்ல புரண்டால் உன்னோட கெரியரே போயிடும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்து அவருக்கு என்னதான் அந்த இடத்துல கோவம் இருந்தா கூட அவன் மேலேயும் கேரிங்கா பேசிட்டு வராரு. வரும்போது என்ன ஆகுது, அவர் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே வந்து ஒரு சாஸ்திரி ஒருத்தர் வராரு. அந்த கேரக்டர் என்ன சொல்றாருன்னா அவங்க தம்பிக்கு வந்து வேலை கேட்கிறாரு. இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை கேட்காரு, சினிமா கத்துக்கணும், படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்துட்டான், அவன் சினிமா கத்துக்கணும்னு நினைக்கிறான். உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க தான் எனக்கு வேலை கொடுக்கணும். ஆனா இவரோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஆனா தன்னை நம்பி ஒருத்தர் வராங்க அப்படின்றப்ப அவருக்கு வந்து சரி நாளைக்கே நீ அனுப்பிச்சு வை, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரோட கேரக்டர் இருக்கு. என்ன ஆகுது, இப்ப அந்த பொண்ணு வந்து ஷூட்டிங்க்கு வரான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனா அதோட அந்த இது வந்து கட் ஆயிருக்கு. இப்போ எப்படின்னா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இந்த கதைகளுக்கு வந்து எங்கேயுமே வந்து ஒரு கம்ப்ளீஷன் அப்படின்றது கிடையாது. இப்போ நடராஜோட அன்னைக்கு நாள் எப்படி முடியுதோ அதோட கதையை நேச்சரா முடிச்சிருக்காங்க. ஆமா, அந்த ஒரு பர்சனோட அந்த ஒரு நாள் மாதிரி முடியுது. ஆமா, ஸோ அந்த மாதிரி அது அங்கே முடிஞ்சிருது. ஆனால் லேட்டராக நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, அடுத்த சாப்டரில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த படம் வந்து ஜெயச்சந்திரிகா வர்றா, வந்துட்டு அவள் வந்து ஷூட்டை முடிக்கல, வந்து 5 நிமிஷத்தில் கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அவள் கிளம்பி போயிடுறான். அவள் அன்னைக்கு பண்ண வேலையினால இவங்களுக்கு வந்து அந்த ஷூட் நின்றுது, அந்த படமும் முடங்கிடுது, படம் ட்ராப் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து அந்த இதோட அந்த கம்பெனியே காணோம், ரெட்டியாரையும் காணோம், எந்த தகவலும் இல்லை. அந்த இதுவே வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் எப்படி அவங்க ஒருத்தர் அந்த இதுல இருந்தவங்களோட வாழ்க்கை எப்படி அடுத்த வேலையை நோக்கி எப்படி போகுதுங்க. ஆமா, ஸோ ராஜகோபால்னு ஒரு கேரக்டர், அந்த அவரோட இதுதான் வந்து கொஞ்சம் லென்த்தாக வரும், பிகாஸ் அதோட நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி வரும். ஸோ ராஜகோபால் அப்படின்றது யாருன்னா அந்த படத்தோட அந்த சந்திரா கிரியேஷன்ஸ் பண்ண அந்த கடைசி படத்தோட டேரக்டரோட அசிஸ்டன்ட். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் டேரக்டரை போய் பார்க்க போகிறாரு.
இந்த மாதிரி படம் நின்றுச்சு, நான் அடுத்தது என்ன பண்ணுறது. ஏன்னா அவனோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணனோட வீட்டில் ஒண்டிட்டு இருக்கான், அவன் சரியான மரியாதை கிடையாது, குச்சியில் தான் அவங்க அண்ணன் துணியெல்லாம் தூக்குறாங்க அப்படின்ற லெவலில் அவனை ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு பொண்ணு கிடைக்கல, அவனுக்கு வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே மாட்டேங்குது. வாழ்க்கைலாம் அப்படி தான் இருக்கும் சொல்லு. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து போகுது. அப்போது அவன் போய் டேரக்டரை பார்க்க போகிறான். படம் நின்றுச்சு, டேரக்டர் சோகத்தில் இருக்காரு. அப்போ என்ன ஆகிடுது, படம் நின்றுச்சு, அடுத்து அவங்க யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்னா அந்த எந்த ஸ்டூடியோவில் வந்து அவங்களுக்கு ஷூட்டிங் நடந்ததோ அந்த ஸ்டூடியோட ஓனரே ப்ரொடியூசர் தான். ஸோ அவரே எடுத்து படத்தை பண்ண போகிறாருன்ற மாதிரி பேசுகிறாங்க. சொல்லிவிட்டு நான் வந்து வேற ஒரு ராம் சிங்னு ஒரு டேரக்டர்கிட்ட ஒன்று வந்து சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாழ்க்கை ரிவர்ஸில் போகுது. இவர் கிளம்பி ஜெர்மனி போயிடுறாரு வெக்கேஷனுக்கு. ஸோ என்ன வந்து காட்டுறாங்க அப்படின்னா, டைரக்டர் வந்து படம் நின்றுச்சு, இருந்தாலும் அவர் ஆல்ரெடி படம் பண்ணி கொஞ்சம் அவரோட ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால அவரோட வாழ்க்கை எந்த வகையிலுமே அந்த இடத்துல ஆல்டர் ஆகல. ஆனா அந்த அசிஸ்டண்டோட வாழ்க்கை வந்து அங்கேயே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுது. ஸோ இவன் அந்த வாய்ப்பு தேடி அந்த இதுக்கு போறான், அந்த சிங்க பார்க்க போறான், ஸ்டுடியோவுக்கு போறான். போற இடத்துல வந்து அங்கே எடிட்டர் ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து இதுல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, எப்படி வந்து அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கவங்க பாசாங்கான ஒரு உறவுகள் வச்சுருக்காங்க அப்படின்னு. அங்கே போனால் சிட்டி நான் உனக்காக பேசிட்டேன், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், டேரக்டரை உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், உன்னை எடுத்துக்குவாங்க, உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன், ஏன்னா இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற இதெல்லாம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸான ஏடிலாம் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஸோ நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போகிற இடத்துல அவனுக்கு ஏதோ வேலை வருது. அப்போ அந்த 2வது சாப்டரில் பார்த்த சம்பத் வந்து கிராஸ் பண்ணி போகிறான். அவன் ஆஃபீஸ் பாய் தானே, எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுன்னு கேட்குறான் ராஜகோபால். அவன் அங்கே இருக்க தண்ணி குடிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். போனதுக்கப்புறம் டக்குனு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அவன் நமக்கு தண்ணி எடுத்து தரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவன் கூட்டிகிட்டு போகிறான் ஒரு ப்ரொடியூசர், ஒரு டேரக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இவனை பற்றி அங்கே போய் தான் சொல்கிறான். சொன்னோன்னா ஆனால் அவருக்கும் ஏதோ ஒரு பழங்காலத்து ஒரு பிரச்சனை. ஏன்னா 2 பேரும் காம்படிட்டிவ் டேரக்டர்ஸ் தானே. அங்கே வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது வந்து செக்கோஸ்லோவாக்கியிலேருந்து வந்து அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வர்ற இடத்துல இந்த ராம் சிங் நடிச்ச ஒரு படத்தை வந்து போட்டு காட்டும் போது வந்து அந்த படத்தை பற்றி அவங்க சொன்ன ஒரு கருத்துக்கு அவன் சிரிச்சிடறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் செக்கோஸ்லோவாக்கியிலேருந்து வரோம், எங்களை வந்து நாசியோட இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுச்சு, எங்கள் வாழ்க்கையில் கூட அவ்வளோ சோகம் இல்லை, உங்களோட படங்கள் அவ்வளோ சோகம் இருக்குது, உங்கள் படங்களில் இருக்க ஆண்கள் கூட பொசுக்குன்னு அழுதுடுறாங்க. இதில் வந்து அவங்க ஜென்ரலாக அந்த படங்களோட அந்த எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி வந்து எடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து கையாண்டுச்சோ அதை வந்து அவங்க பகடி பண்ணுற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ என்ன ஆயிடுது, இது அவனுக்கு ஞாபகம் வந்து அவன் போயிடுறான். அதோட அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதா இல்லையான்னு தெரியல. இவங்கெல்லாம் சாப்பிட சீட்டி கூட இருந்த அந்த எடிட்டர் கேமரா அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான், வா நம்ம சாப்பிட போகலாம், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் கார் இருக்கும்ல, அந்த காரை யூஸ் பண்ணுற கார்லேயே எங்களை போய் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. போகிற இடத்துல இவனோட சைக்கிள் பஞ்சர் ஆயிடுது. அந்த பஞ்சரான சைக்கிளை வந்து வாங்குறதுக்காக எனக்கு ₹1 தேவைப்படுது. காசு கேட்குறான், அவன் இல்லைன்றான். ஸோ ஆனால் அந்த டிரைவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ₹1 என்கிட்ட இருக்குது, நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு அது அந்த டைமில் அந்த 1967 அப்படின்ற எழுதின டைமில் வந்து அந்த ₹1 வேல்யூ வந்து பயங்கரம். அவன் போய் வந்து ₹1 கொடுத்து சைக்கிள் பஞ்சர் ஒட்டி பாக்கி சில்லறை வாங்குறான். ஒரு வாழைப்பழத்தோட காசு வந்து 5 காசு. ஸோ நம்ம இன்னைக்கு எவ்வளோ மணி நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், ஆனால் அந்த டைமில் வந்து அந்த மணியோட வேல்யூ வந்து ஒரு பைசாக்கும் அவங்க வந்து ரொம்ப சஃபர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவன் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு போகிறான். இவன் சைக்கிளை வாங்கிட்டு வரதுக்குள்ள அவங்க சாப்பிட்டே முடிச்சிடுறாங்க, அவங்களும் இன்னொரு ஃப்ரெண்டும். ஸோ இந்த இடத்துல இந்த கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஸ்டாக் ஷாட் பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ் இப்போ இல்லை. நம்ம இப்போ இதெல்லாம் இமேஜஸ்லாம் தேடணும்னா ஸ்டாக் இமேஜஸ் வீடியோ கிளிப் மட்டும் வாங்கிக்கலாம். ஒருத்தர்கிட்ட பறவை பறக்குது, மேகம் காட்டுது, அந்த ஒரே வீடியோவை எடுத்து படத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தரும் மீட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க வந்து போய் ரூமில் ஸ்மோக் பண்ணுறதுக்காக போகும்போது இவன் என்ன பண்ணுறான், போதையில் வந்து அவங்கள அழுவ ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் வந்து என்னடா என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுகிறாங்க இவங்க, ஆனால் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சோகமாயிடுது, ஃபேக்காக இருக்காங்க. ஏன்னா நான் எனக்காக ₹1 கொடுக்கறதுக்கு நீ யோசிச்சேன், அதே மாதிரி நீ நல்லா தான் இருக்க, ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நீ ஹெல்ப் பண்ணல, அண்ட் ஆல்சோ நீ என்னை வந்து போய் சிபாரிசு பண்ணுற அப்படின்னா நீ எப்போ சொல்லியிருக்கணும், முன்னாடியே சொல்லியிருக்கணும், என்னை வச்சுக்கிட்டேவா நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி இது பண்ணும்போது அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அவன் டேரக்டரை பார்க்க போனான்ல, அவன் சாப்பிட கூப்பிட்டுருப்பார். வீட்டில் சமைக்கிறதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கேட்கும் போது, நீயும் சாப்பிட்றன்னா சேர்த்து சமைப்பாங்கன்னு, இல்லை வேண்டாம், அவனுக்கு என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் நின்னோம் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பர்சனை நம்ம பார்க்காம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. அவனுக்கு அந்த நேரம் வந்து அந்த டைம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தன்னோட பசியை தாண்டி அவனுக்கு அந்த டைம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் வந்து அதுக்கான ஒரு வேல்யூவே இல்லாத மாதிரி போயிடுச்சு. ஸோ அப்போ இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போகிறாங்க, அவனும் சிட்டியும் பார்த்தா அந்த இடத்துல தான் இவன் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக மாறிடுறான் சம்பத்.
அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றான், ஓ இவன் க்ரோ ஆயிருக்கான், அதனால தான் நமக்கு மேனேஜர் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் வந்து அந்த இதோட அவரோட இது முடியுது. முடிஞ்சிருக்கு. விநாயகா ஸ்டுடியோஸ்னு ஒரு ஸ்டுடியோ. ஸோ அங்கே வந்து ஒரு ஒரு ராம ஐயங்கார் அப்படின்றவர் தான் அந்த ஸ்டுடியோவோட ஓனர். அந்த ஸ்டுடியோ தான் இப்போ இந்த மிச்சமான படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த படத்தை ரஷ் பார்த்து அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற துணியில் தான் அந்த சாப்டர் ஆரம்பிக்குது. ஸோ அதில் என்னென்னா எப்படி வந்து சினிமா மோகம் வந்து மக்களை வந்து டைவர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா மணிமுடின்னு அந்த ஒரு கேரக்டர் இருப்பார், அவர் ரைட்டராக இருப்பார், அவர் தமிழ் ஆசிரியர். அவர் ஏதோ ஒரு கதையை வந்து ஒரு நாவல் ஒரு புக்கில் பப்ளிஷ் பண்ண போய் அதை வந்து ஒரு தயாரிப்பாளர் படமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு படம் எடுத்து அது ஏதோ ஒரு காரணத்துக்காக செம்மையாக ஹிட் ஆகி அவர் வந்து தன்னோட ஆசிரியர் வேலையை விட்டுட்டு அவர் சினிமாவுக்கு வந்து கதை எழுத வந்துடுறாரு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான வசனகர்த்தா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கதை எழுத வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாம் இருக்கும் போது உங்களுக்கு அந்த நம்ம வந்து அது ஒரு எப்படி ஒரு கிளாமரான ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்து எப்படி எல்லாரையுமே அந்த பக்கம் இழுக்குது அப்படின்னு அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ராம ஐயங்கார் எப்படின்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த கதையோட பின்னாடி நம்ம இதெல்லாம் ரீட் பண்ணும்போது பார்த்தா இது எஸ்எஸ் வாசன், அந்த ஜெமினி ஸ்டுடியோஸ் ஓனர் எஸ்எஸ் வாசனோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் அந்த கேரக்டர் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்ற. வேலை பார்த்தார்ல. ஆமாம், அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணாங்க. ஸோ மேபி அந்த ஒரு நல்ல ஒரு பாஸியான ஒரு கெத்தான ஒரு ஆட்ரிபியூட்ஸ்லாம் எடுத்து இந்த கேரக்டரை வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா வந்து ராம ஐயங்கார் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் எப்படின்னா நாட் ஓன்லி இன் தமிழ், அவர் வந்து ஹிந்தியில் படம் பண்ணுறாரு, கன்னடத்தில் படம் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா சட்டிலாக எப்படி வந்து சில பேர் மட்டும் இண்டஸ்ட்ரியை ஆண்டாங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி இண்டஸ்ட்ரியில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ என்ன ஆச்சு, இந்த ராம ஐயங்கார் வந்து அந்த எல்லாம் இங்கே பயங்கரமாக இருக்கார். அவரோட ஹிந்தி படம் ஒன்று ரிலீஸ்க்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவருக்கு வீட்டில் போனால் ஃபேமிலியோட செட்டப் வந்து நல்லா இல்லை. மீனிங் அவர் ஒய்ஃப் பார்க்க முடியாது, பொண்ணோட டிஸ்டன்ட் ஆயிடுறாரு, பையன் வீட்டுக்கே வர்றதில்ல, வீட்டுக்கு போனால் கூட சாப்பாடு போடக்கூட ஆள் இல்லை, வேலைக்காரங்க தான் வந்து போடுறாங்க. போட்டுட்டு அவர் சாப்பிட்டுட்டு அவர் மும்பை கிளம்பணும் அந்த படத்தோட ஒரு ப்ரிவியூக்காக. ஸோ அவர் கிளம்புறப்ப பார்த்தா அவர் சொல்கிறார், பையனை நான் பார்க்கணும், அவன்கிட்ட சொல்லுங்கள் நாளைக்குள்ளே அவன் வந்தானா, நாளைக்கு நான் போனேன்னா 1 வீக்குக்கு மேலே ஆகிடும், எனக்கு அவனை பார்க்கணுன்றாரு. ஆனால் தே couldn't reach him. ஸோ அவர் போயிடுறாரு. போகிற இடத்துல பார்த்தா வந்து அங்கே போய் ஒரு இன்டர்வியூ நடக்குது. ஏன்னா அவர் வந்து ஹோல் இந்தியா ஃபேமஸ் அவர். ஸோ அவரோட இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வரார், ஒரு ரிப்போர்ட்டர் வராரு, எல்லாம் பேசுகிறாரு, பயங்கர கெத்தாக இருக்குது இன்டர்வியூ எல்லாம். அதை முடிக்கும் போது வந்து ஒரு கால் வருது. கால் வந்தால் என்னென்னா, சிவசேனா வந்து தமிழ் படங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து வர்ற எதையுமே வந்து விடக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி வந்து நம்ம ரேண்டமாக எங்கே போய் வேணாலும் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி இல்லைல்ல. ஸோ ஸ்டுடியோஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் ஷூட்டிங் நடக்கும். அதை போய் நேராக பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட்டை மட்டும் இங்கே கொண்டு வந்து படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இங்கேருந்து படம் போகக்கூடாது. ஏன்னா அந்த டைமில் வந்து இங்கேயுமே வந்து இந்தி ஒழிப்பு எதிர்ப்பு போராட்டம்லாம் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப எசென்ஷியலாக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதையை டைமில். ஸோ என்னாச்சு, இவர் படம் நின்று போயிடுச்சு, ரிலீஸ் ஆகாதுன்றப்போ அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனை நோக்கி போகிறாரு. பையன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அவனை போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் எப்படி இருக்குன்னா, செம்ம கெத்தான ஒரு ஆள், ஆனால் ஃபேமிலியில் வந்து ஒரு ஒன்றும் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆமாம், அவர்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான், நீ எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி. பேசாத டாடி, சொத்து எழுதி வச்சு எனக்கு இல்லை இருங்க, இங்கே வந்து நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க, அவங்க மேக்ஸிமம் கான்வர்சேஷனே வந்து இங்கிலீஷில் தான் பண்ணுறாரு. ராம ஐயங்கார் சொல்கிறார், ப்ளீஸ் டோன்ட் கோ பாச்சா அப்படின்னு தான் சொல்கிறாரு. மை காட், ட்விஸ்ட் ஆஃப் தி அசோகமித்ரன். ப்ளீஸ் டோன்ட் கோ பாச்சாவா பேரு பாச்சான் பேரு இங்கிலீஷில் போகிறா. சரி, ஓகே தெரியல. ஸோ அவர் வந்து பேசுகிறாரு. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் அவனுக்கு என்ன பிரச்சனை, அவர் ஒழுக்கம் இல்லாதவர், அவர் வந்து அவரோட சாயலில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, நிறைய பேர் யாரோ வந்து இவர் தான் என் அப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து காமனாக இருக்க போய் தான் அவர் எழுதியிருப்பார். ஏன்னா இது ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு இடத்துல அவர் சொல்கிறார், நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தேன், அதனால நான் வந்து இவங்களை பற்றி எழுதினேன், நான் வந்து நான் துணிக்கடையில் இருந்து தான் அதை பற்றி எழுதியிருப்பேன், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து அதை பற்றி எழுதியிருப்பேன், நான் யாரையுமே வந்து குறையாவோ தவறாவோ சொல்லணும்னு நினச்சி எழுதலை, அப்பயே பஞ்சாயத்து ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இவர் என்னென்னோ ஆக்சுவலாக வந்து என்னென்னோ இவர் வந்து அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு, ரொம்ப பொறுமையாக பேச ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவன் வேலைக்கே ஆக மாட்டேங்கிறான், கடுப்பாயிடுறாரு. ஆகிட்டு என்ன சொல்கிறாரு, நான் இந்த ஊருக்கு வந்தப்போ ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருந்தேன், நான் இந்த சாம்ராஜ்யத்தை வந்து நான் தான் கட்டியிருக்கேன், ஆனால் உனக்கு வந்து நான் இந்த சாம்ராஜ்யத்தை எழுப்பி கொடுத்துருக்கேன், அதை மெயின்டைன் பண்ணுறது கூட வக்கு இல்லையே, நீ வந்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் யாருக்குமே நான் அநீதியோ துரோகமோ பண்ணல, அவங்க எல்லாம் நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு.
சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு ரியலைசேஷன் ஆன மாதிரி அந்த ஒரு இது முடியுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு இது வந்து அந்த அந்த ஒரு சாப்டர் இருக்கும். அந்த 7th சாப்டரில் எப்படி மெதுவாக பேசலாம், சத்தமாக பேசலாம். 7th சாப்டர் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த இல்லை நடுவில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த சாப்டரில் என்ன காமிச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடியோஸ்லாம் எப்படி இருக்கும், ஃப்ளோர்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஒரு ஃப்ளோர் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஃப்ளோர் எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது வந்து அவங்க சில சிமெண்ட் மூட்டைகள்லாம் கொண்டு போய் எங்கே வைக்கிறதுன்னு பண்ணும்போது அந்த சந்திரா கிரியேஷன்ஸில் ஒர்க் பண்ண ஒரு ஆள் வந்து அங்கே இப்போது வந்து விநாயகா ஸ்டுடியோஸில் ஒர்க் பண்ணுவார். அப்போ அந்த பிளேஸோட மேனேஜர் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யூஸ் பண்ண ரூமை தான் சிமெண்ட்டு உங்கள் கடைசி படத்தோட உங்களோட ரூம் தான், உங்கள் ரூம் தான் கடைசி படத்தோட ரூம் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வந்து ஓப்பன் பண்ணால் அந்த கபோர்ட்லலாம் ஓப்பன் பண்ணால் கடைசியாக யூஸ் பண்ண கிளாப் போர்டு அவங்களோட அந்த புக்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஒர்க் பண்ண ஒரு பர்சன் வந்து அந்த கரையான் அரைச்ச அந்த மிச்சம் சொச்சங்கள்லாம் எடுத்து அவன் அந்த ஒரு அதாவது எப்படின்னா அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க, ஆனாலும் அந்த ஒரு வேலை செஞ்ச இடத்துக்கு விசுவாசமா இருக்கான் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறான். அவன் யாரும் எடுக்க போறாங்க இல்லை அப்படின்னு இவன் எடுத்து நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு அங்கே கொண்டு போய் அந்த மேனேஜர்கிட்ட கொடுத்துறோம், அவன் தூக்கி போட்டுறான். ஸோ அது வந்து என்னதான் நமக்கு மெமரிஸாக இருந்தாலும் ஒன்றும் யூஸ் இல்லை, பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ லாஸ்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு 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 சோமநாதன் ஒருத்தர் வந்து he wants to go and meet ப்ரொடியூசர், யாரோ ஒருத்தர் படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன வேலை பார்க்குறாருன்னா வந்து இந்த பழைய ஃபிலிம் எல்லாம் வாங்கி. ஸோ அந்த டைமில் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ அதெல்லாம் இல்லை, எக்ஸிஸ்டன்ஸ்லேயே இல்லை. ஆனால் அந்த மாதிரி தொழில்கள்லாம் அந்த இடத்துல வந்து அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியை தாண்டியும் அதனால் பெனிஃபிட் ஆகிற மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் தான் இருந்திருக்கு. இப்போ ஸ்டாக் ஃபில்மாக இருக்கட்டும், இல்லை இந்த பழைய ஃபிலிம் யூஸ் பண்ணுறது, சாப்பாடு, வண்டிங்க, எல்லாமே எவ்வளோ பேர் வந்து அதில் இதெல்லாமே வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து இந்த புக்கில் வரும். அதை நீங்கள் படிச்சுக்கோங்க, நீ சொல்லு. இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரல நான். ஸோ இதெல்லாம் நுணுக்கமாக வந்து அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிற ப்ரொடியூசரே வந்து சம்பத் தான். சம்பத் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டான், அதுக்குள்ளே வளர்ந்துட்டானா? 10th சாப்டர்ல வளர்ந்துட்டாரு. ஸோ என்ன ஒரு 10 வருஷம் போதா கதை? இல்லை அது டைம்லைன் அவங்க காட்டல. ஸோ ஏன்னா டிஃப்ரெண்ட் டேஸில் நடக்கிற மாதிரி சம்பத் ப்ரொடியூசர் ஆயிடுறாரு. ஸோ ஒரு 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 கம்பெனியில் கொண்டு போய் இவனை வந்து அந்த பர்சன் யாரோ கதை சொல்ல வேண்டியவனை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இவங்க 2 பேரும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வராங்க, ஃபினான்ஷியர்ஸ் அவங்க. ஸோ அவங்க வந்து ஆஃபீஸ் போடுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிடச்சிட்டா நல்லா இருக்கும். எனக்கு ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தெரியும், ஆனால் அவர் ரொம்ப நலிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பிச்சை எடுத்துகிட்ருக்காரு, கண்ணு தெரியாமல் கால் வீங்கி போய். ஸோ இது எப்படின்னா வந்து இது எனக்கு படித்து முடிச்சுட்டு எனக்கு இருந்த ஒரு ஃபீல் என்னென்னா இட் இஸ் நாட் ஒரு அதாவது நம்ம இவ்வளோ ஒரு ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்ற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி வந்து நமக்கு ஒரு கிளாமரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. பட் என்ன தான் வந்து இந்த கடைநிலை ஊழியர்கள் மட்டும் இல்லை, ஈவன் பீப்புள் ஹூ ஆர் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் ஆல்சோ அவங்களுக்குமே எக்கச்சக்க ப்ரெஷர் இருக்குது. ஒரு டேரக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும். ஏன்னா நிறைய ப்ரொடியூசர்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு காமன் ஆடியன்ஸாக பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா எனக்கு தோன்றதை சொல்கிறேன். நான் வந்து ப்ரொடியூசர்லாம் செம்ம பணக்காரவங்களாக இருப்பாங்க, அவங்க வந்து பயங்கர ரிச்சாக இருப்பாங்க, அவங்க வீட்டிலாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களே வந்து ஃபினான்ஸ் வாங்கி தான் ஒரு படத்தை வந்து அந்த ஃபினான்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு அந்த படம் படுத்துருச்சு. இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஜெயசந்திரிகா வந்து வராமல் போய் வந்துட்டு படமே படுத்துருச்சு. மேபி அந்த ஒரு நாள் அவள் ஒழுங்காக ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் சக்ஸஸ் ஆகிருக்கலாம், அவரோட நிலைமையும் மீட்டிருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நிலையில்லாத ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் கூட மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இவ்வளோ 1000 பேர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. எனக்கு பர்சனலாக இதில் இருந்து டேக்அவே என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து படம் பார்க்காதீங்க, இல்லை படம் பாருங்க, தியேட்டரில் தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம டொரண்ட்லாம் நிறைய பேர் நிறைய படங்கள் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஜென்ரலாக மக்கள் பேசும்போதே கூட ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மட்டும், ஏன்னா இப்போ யாரையாவது ஒருத்தர் சொல்லும்போது அவர் இவருன்னு சொன்னால் கூட ஈஸியாக சினிமாவில் இருக்கவங்க வந்து அவன் இவனே பேசிடுவாங்க அந்த உரிமையில பேசுறதுக்கான. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா கலை கூத்தாடி தானே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்டா அப்படி பேசுறீங்க, தப்பு இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த படம் பார்த்து இந்த கதை முடிச்சுட்டு எனக்கு வந்த ஃபீல் என்ன அப்படின்னா வந்து ஒரு பைரேட்டட் மூவி பார்க்கறதுனால வந்து இவ்வளோ பேரோட வாழ்க்கை வந்து சஃபர் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே அவங்க சஃபரிங் இந்த நாட்டில் கமானானி இல்லைங்க, நிஜமாவே எனக்கு படம் வச்சு கதை படிச்சுட்டு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை நான் சொல்லுவேங்க. ஸோ நான் ஜென்ரலாக பார்க்க மாட்டேன், பட் பைரேசியில் வந்து படம் பார்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இவன் முக்கிய படம் எடுத்திருக்கான், நம்ம ஓகே இதை நான் பைரேசியில் பார்க்குறதே பெருசு அப்படின்னு பேசுகிற ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது இல்லாமல் வந்து இத்தனை பேரோட வீட்டில் ஓலை கொதிக்குது. நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வரும், நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வரும். எனிவேஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது, அது சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருந்தா நம்ம பார்க்கலாம். அதையே நம்ம பைரசியில் பார்த்து அந்த தேட்டரில் ஓடுற ஒரு 10 நாள் கூட நம்ம வந்து ஓட விடாமல் பண்ணுறது வந்து எனக்கு என்னோட டேக்அவே நான் ஃபீல் பண்ணேன் அதில்.
படிக்கிறதுக்கு ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா அவர் யூஸ் பண்ண வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை அந்த தமிழ் அந்த ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது, ரொம்ப எளிமையாக இருந்தது, அண்ட் ஆல்சோ ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது படிக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த புக் எனக்கு. அதான் முடிச்சிட்டேன். கருதினர்கள் அசோகமித்ரன் இலக்கிய உத்திகளை கையாள்வதில் தமிழர்கள் உலகத்தில் எந்த இடத்திலும் குழந்தை நிறுவனத்தின் நோக்கமாக இருந்தது. ஸோ சினிமாவுக்கு பின்னாடி இருக்கிற டெய்லி இப்போ கூட கோடம்பாக்கம், வடபழனி, ஈசிஆர் பக்கம்லாம் போனால் யாராவது பார்க்கலாம். இதில் இன்னொன்று இதில் இருக்காத ஆள் ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவங்கள பற்றி எங்கேயும் வந்ததில்லை. இருக்கலே நான் வந்து ஒரு வீடியோ டெம்பிள் மேக்கில் பண்ணியிருப்பேன், அது மேனேஜரை பற்றி பண்ணியிருப்பேன். ஏன்னா மொதல் படம் எமகத்துள் ரொமான்ஸ் படத்தில் நடிக்கும்போது மேனேஜரை உட்காந்து கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கம்மி தான் எனக்கு அந்த படத்தில். அப்போ அவர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சினி இண்டஸ்ட்ரியில் அதிகமாக சீக்கிரம் பிபி ஹார்ட் ப்ராப்ளம் இறந்து போகிறதெல்லாம் அவங்க தான். ஸோ அது ரொம்ப ஒரு பிபியான ஒரு வேலை. ஸோ அவங்கள பார்த்துட்டு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வேலை, எல்லாரையும் போய் கெஞ்சணும், சண்டை போடணும். ஸோ நான் படம் பண்ணும்போது எங்கள் மேனேஜர் வந்து ஒரு 100 200 சண்டை போடுவார். நாங்கள் அப்போ எதுக்குண்ணே விட்டுருங்கண்ணே, இல்லை இவருக்கு மட்டும் தான் 100 தெரியும் தம்பி, பில்லை பாருங்கம்பார். மொத்தமாக பார்த்தா அது மாதிரி ஒரு 100 பேருக்கு சொல்லும், மொத்தமாக சேர்த்தா ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் ஏமாந்துருவேன். எனக்கும் தெரியும் உங்களை பார்க்க பாவம்னு. சினிமாவில் அந்த கணக்கு நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 லட்சம் செலவாகுதான், நீங்கள் 40 தான் எடுப்பீங்க, விட்டு மொத்தம் போட்டு பாருங்கள். ப்ரொடியூசருக்கு ஒரு 10 லட்ச ரூபா நான் சேவ் பண்ணி கொடுத்தா எனக்கு அதில் ஒரு சம்பளம் வரும். ஸோ இதுதான் எங்கள் லைஃப். எனக்கு அப்போ தான் புரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேர்க்கறது தான் கடைசியில் வந்து பெரிய நம்பராக வந்து முடியும். இப்போ சொன்னீங்களா அந்த 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க, நான் எடுத்து போட்டு வந்து கொடுக்குறேன் கார் வேலை. எலக்ட்ரிஷியனுங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க நிலமை, டான்சர்ஸுங்க, ஸ்டண்ட் மாஸ்டருங்க, அப்புறம் ஸ்டண்ட் அசிஸ்டண்ட்டாக வர்றவங்க, இது இந்த ஆக்ட்ரஸ்க்கு இந்த டூப்பாக வர்றவங்க, கேமரா டீமு, லைட்டோட அசிஸ்டண்ட்டுங்க, அப்புறம் இது மெஸ்ஸு அக்காங்க, சமைக்கிற அந்த 10 பேர், கார் டிரைவருங்க, இது இல்லாமல் டேரக்டருங்க. முக்கியமாக எதுவுமே எதிர்பார்க்காம எப்படி நம்ம இந்த ஆல்மா டேரக்டரோட நம்பி 1 ரூபா சம்பளம் இல்லாமல் குடும்பப்படுத்தப்படுற அசிஸ்டன்ட் டேரக்டருங்க, இவங்களோட சேர்ந்து ஒரு சினிமா வந்து உருவாகி வரும். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, ஜெயிக்கிற படம் வருஷத்துக்கு ஒரு 10 தான், ஆனால் ஒரு 2000 படம் கிட்ட வந்துடும். 1990 படமும் என்ன ஆகுதுங்கிறது இதுதான் வந்து கணக்கு. சில பேர் வெறும் இது கணக்காட்டுறதுக்கு படம் எடுப்பாங்க, சில பேருக்கு ஓடும்னு நினச்சிக்கிட்டு ஓடாத படமாக எடுப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து தெரியும், நிறைய இந்த படமில்லி படம் போஸ்டரில் பார்க்கலாம், ஏதோ பேர் இருக்கும், யாரோ ஹீரோவாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை ஒரு படம் உன்னை மூஞ்சி காட்டிடணும்னு. ஸோ இதில் வேலை செய்தவங்களுக்கு என்னென்னா அந்த படம் ஓடுது ஓடலைங்கிற கணக்கில், ஒரு படம் ஓடிச்சுன்னா டேரக்டருக்கு சம்பளம் ஏறும், ஹீரோக்கு ஏறும். லைட் அண்ணனுக்கோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கோ ஒரு மெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கோ அதே சம்பளம் தான். அவங்களுக்கு இது முடிச்சுட்டு மறுநாள் இன்னொரு ஷூட்டிங், காலையில் முடிச்சு நைட்டு வேறு, அதே 100 ரூபா அதே 200 ரூபா தான். ஸோ அதை வந்து சினிமாவை வந்து பிம்பமாக இருந்தும் அதை வந்து பிரேக் பண்ணி தமிழ் சினிமா யாரும் எழுதலை. ஸோ அசோகமித்ரன் வந்து உள்ளே இருந்ததுனால அவர் அதை எழுதியிருந்தார். ஆக்சுவலாக இதுக்கு வந்து புக்ஸுக்கு தமிழ் சினிமாவை பற்றி அது படுற கஷ்டங்கள் பற்றி வந்து புத்தகங்களே கிடையாது. இங்கே வந்து அவர் அமெரிக்காவில் ஒரே ஒரு புக் இருக்குது, ஒரு செகண்ட் அந்த புக்கு பேர் இங்கே மென்ஷன் ஆயிருக்கும், ஏதோ ஒரு லாகாஸ்ட் சம்திங், ஏதோ த டே ஆஃப் லாகாஸ்ட்னு சொல்லிட்டு அமெரிக்கா திரைத்துறையை பின்புலமாக வச்சு 1957 ஒரு கதை எழுதப்பட்டிருக்கு. இது வந்து யாருன்னா ஸ்டூடியோ தளம் அதாவது ஆர்ட் டைரக்டர், ஸ்டூடியோ தளம் வடிவமைப்பாளர் ஒருத்தரோட கதையை வந்து எழுதியிருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அசோகமித்ரன் எழுதுனது கலைஞர்களை தவிர வேற யாருமே அதுக்கான பக்கங்களை எழுதலை. அதாவது அங்கங்கே ஏதாவது பிரசுரமாகும் விஷயங்கள், ஆனால் வந்து உங்களுக்கு புக்கா இந்த வாழ்க்கையை வந்து இவர் இன்னும் சில புக்ஸ் எல்லாம் கூட எழுதியிருக்காரு. கார் டிரைவர்ஸ் பற்றி எழுதியிருக்காரு. அவர் அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாரு அப்படின்றதுனாலே அவரோட புத்தகங்கள் வந்து எழுதின இவர் ஏதோ ஓனர் ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாராம் ஒரு வார்த்தை, ஏதோ அந்த காரில் ஏதோ இருக்கும்போது ஏதோ காரை தொடையில் எந்திரிச்சு போய் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அவ்வளோ வருஷம் வேலை பார்த்து அந்த ஒரு வார்த்தையை விட்டு நான் திரும்பி கூட பார்க்காம நான் வேலையை விட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் ரைட்டிங் பண்ண சொல்லியிருப்பார். அது ப்ரொடியூசரோ அந்த ஓனரோ ஏதோ ஒன்று என்ன சொல்லிட்டாருன்னு கேள்விப்பட்ட அசோகமித்ரன். நானும் இன்டர்வியூலாம் படிச்சிருக்கேன். 14 years of bossன்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. மேபி அதுவாக இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ அதுதான். ஸோ நன்றி அனி, அது நைஸ் புக். தேங்க்யூ. ஸோ அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் கூட பேசுவேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் மீனே கதை கேட்டிருந்தேன், அதுக்கு முழுக்க காரணம் இப்போதைக்கு இந்த வீடியோ பொறுத்து பார்த்த அனைவருக்கும் இது நன்றி. நன்றி அனி. மேலும் பல புக்குகள் படிங்க, லிட்ரேச்சரை வளங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க. இலக்கிய குரங்குகள்.